வணக்கம். என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மிஷினில் கை வைக்கும் பாஜக, 3ஆம் இடம் செல்லும் திமுக, விரக்தியில் சபரீசன், வேதனையில் பெண் அமைப்பு. உண்மையாகவே பாஜக மிஷினில் கை வைக்குதா? இணையதளத்திலும் சரி, நேரடியாக பார்க்கக்கூடியவங்களும் சரி, என்னப்பா ஆரம்ப காலகட்டத்தில் அமித்ஷா அடிக்கடி தமிழகத்துக்கு வந்தார். ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் அமித்ஷாவை தமிழகத்தில் பார்க்கவே முடியல. அதனால் முடிவு பண்ணிட்டாங்களோ, மிஷினில் கை வச்சா மட்டும்தான் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற முடியும், மற்றபடி மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற முடியாதுன்னு நினச்சிட்டாங்களோ. அதனால தான் அமித்ஷா தமிழகத்தை எட்டி பார்க்கலையோ அப்படின்னு கேட்குறாங்க. சமூக வலைதளத்தில் இந்த செய்தி பரவுது. உண்மை என்ன அப்படின்றத உடைச்சி இந்த வீடியோவில் பேச போகிறோம். நாம் 500,000 சப்ஸ்கிரைபரை பெற்றுவிட்டோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் யார் இருக்கிறது? சபரீசன் கூட இருக்கிறாருங்க, நம்ம முதலமைச்சர் கூட இருக்கிறாருங்க. பெண் அமைப்பில் ஆலோசனை கூட்டம் நடந்ததுங்க. ஆனால் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க முகத்தில் எங்குமே புன்னகையை பார்க்கவே முடியல. இறுகின முகத்தை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறாது என்று முடிவுக்கு வந்துட்டாங்களா? அதனால தான் முகத்தில் இவ்வளோ சோகம் தெரிகிறதா? ஏன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள்லாம் கூப்பிடுவாருன்னு பார்த்தேன், ஆனால் கூப்பிட்ற மாதிரி தெரியல. அதற்கு பதிலாக கட்சிக்காரங்களாக கூப்பிட்டு சந்திப்பை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார். இன்னாயா வர ரிப்போர்ட் அத்தனையுமே அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்கிறாங்க. தவேகாவுக்கு தாறுமாறாக ஓட்டு போயிருக்குதா சொல்கிறாங்க. அப்போது திமுக காரங்க என்ன தான் வேலை பார்த்தீங்க அப்படின்னு நினச்சாரன்னு தெரியல. எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியிருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் பெண் அமைப்பினுடைய அலுவலகத்தில். அப்படி ஆலோசனையின் போது யார் முகத்திலும் மகிழ்ச்சியை பார்க்க முடியல, இறுகிய முகம்தான் காணப்படுகிறது. ஏன்னா பெண் என்ற அமைப்பானது வாக்கு செலுத்துகின்ற போது முன்னாடி நின்றுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டிருப்பார்கள். எல்லா மீடியாவும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போல் கருத்து கணிப்பு என்று சொல்லிட்டு வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்று ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அது 29ஆம் தேதி தான் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே பெண் என்ற அமைப்பானது ரிசல்ட்டை முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்ருக்கோம். அதை வச்சுக்கிட்டு தான் ஆலோசனை நடத்துகிறாங்க போல இருக்குது. அந்த ஆலோசனையில் யார் முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை. அதனால் திமுக தோக்குதோ அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்குதுங்க. ஆனால் எப்பவுமே சரி, தோல்வி அடைந்தால் திமுகவினர் கலப்பி விடுகின்ற ஒரே ஒரு பொய் புரட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக மிஷினில் கை வைத்து விட்டது. அதனால தான் அமித்ஷா அடிக்கடி தமிழகம் வந்தார் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் அதற்கு பிறகு வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்பதை விட மிஷினில் கை வச்சிடலாயா அப்படின்னு அவங்க துணிச்சிட்டாங்க அப்படின்ற செய்தியை பரப்பி விட்டுருக்காங்க. சமூக வலைத்தளத்தில் அதிகமாக பரவுகிறது. திருச்சியில் 1 மணி வரைக்கும் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் போட்டாங்களா இல்லை திமுக காரன் போட்டானா? அதை பற்றி இந்த ஊடகம் என்னைக்காவது பேசிச்சா? சமூக வலைத்தளத்தில் இருக்கிறவங்க பேசுனாங்களா? புர்கா அணிந்து கொண்டு வரிசையில் நின்று கள்ள ஓட்டு போடுறதுக்காக சென்னையில் காத்திருந்தாங்க பல பெண்கள். அதை பற்றி எவனா ஒருத்தன் பேசுகிறானா? அது மட்டும் கிடையாது, வாக்குப்பதிவெல்லாம் முடிந்த பிறகு வாக்கு எந்திரத்துக்கு சீல் வைத்த பிறகு அந்த வாக்கு எந்திரத்தினுடைய சீல் அகற்றியிருக்கின்றார்கள் அரசு ஊழியர்கள். இதெல்லாம் சமூக வலைத்தளத்தில் வருது. பாஜக ஓட்டிங் மிஷினில் கை வைக்குதோ இல்லையோ, ஆனால் திமுக காரங்க அரசு அதிகாரிகள் மூலமாக துணிச்சலாக ஓட்டிங் மிஷினில் கை வச்சிருக்காங்க. அதாவது ஓட்டிங் முடிந்த பிறகு மிஷினுக்கு சீல் வைத்த பிறகு அந்த சீலை அகற்றியிருக்கின்றார்கள். சமூக வலைத்தளத்தில் வீடியோ வருது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி எவனுமே பேச மாட்டான். அது மட்டும் கிடையாது, மாற்றுத்திறனாளியுடைய ஓட்டை அரசு அதிகாரிகளே போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, உணவு இடைவெளியின் போது தவறுதலாக 4 ஓட்டை போட்டாங்களாம் ஒரு சிறுமியை வச்சு. இதெல்லாம் அரசு அதிகாரிகள் திமுக ஆதரவாக மிஷினில் கை வச்ச விஷயம். இதை பற்றி எவனும் பேச மாட்டான். ஆனால் ஓட்டிங் மிஷினில் கையே வைக்க முடியாது, அதுக்கு இன்டர்நெட்டு கனெக்ஷனும் கிடையாது. அது ஒன்லி கால்குலேட்டர் மாதிரி தான். நீ ஓட்டு போட போட வாக்கானது கூடிக்கொண்டே இருக்கும். அதில் எங்கிருந்து பார்த்தீங்கன்னா கை வைக்க முடியாது. பல பேர் ஏப்பா ஓட்டிங் மிஷினில் கை வைக்கலாம் தெரியுமா உனக்கு அப்படின்னு நாங்கள் நிரூபிக்கிறோம் களத்தில் இறங்கி ஏமாந்து போனவங்க தான் நிறைய பேர். அது மட்டும் கிடையாது, காங்கிரஸ் கட்சியில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம்
அவர் வந்து 100% ஓட்டிங் மிஷினில் ஆக்ட் பண்ணவே முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் வெற்றி பெற்றதும் இந்த ஓட்டிங் மிஷினில் தான், நான் தோல்வி அடைஞ்சதும் இந்த ஓட்டிங் மிஷினில் தான், கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதும் இந்த ஓட்டிங் மிஷினில் தான். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி 3-4 மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குன்னா இந்த ஓட்டிங் மிஷினால் தான். ராகுல் காந்தி வெற்றி பெறுறதும் பிரியங்கா காந்தி வெற்றி பெறுறதும் இந்த ஓட்டிங் மிஷினில் தான். அப்படி இருக்கும்பொழுது ஓட்டிங் மிஷினில் எப்படா கை வைக்க முடியும்? அது மட்டும் கிடையாது, யார் வேட்பாளர் என்பதும், எந்த வேட்பாளர் எந்த பட்டனில் பொருத்தப்பட போகிறாங்க என்பதும் கடைசி தருணத்தில் தான் முடிவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படா ஓட்டிங் மிஷினில் ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கார்த்தி சிதம்பரம் கேட்டார். இவ்வளோ விளக்கம் அளித்த பிறகும் தோல்வியை ஒப்புக்கொள்ள மனசு இல்லாதவங்க பல பேர், ஆடா அவங்க நேராக ஓட்டிங் மிஷின்லேயே கை வச்சுட்டாங்கய்யா. கடினமான உழைப்பை கேவலப்படுத்துறதுக்கு திமுக காரன் கையில் கிடைச்ச ஒரே ஆயுதம் ஓட்டிங் மிஷினில் கை வச்சிட்டாங்க. அதனால் திமுக 3ஆம் இடம் போக போகுது. அமித்ஷா அடிக்கடி தமிழகம் வந்தார் இல்லையா ஆரம்பத்தில், அப்புறம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஒரு 15 நாளைக்கு இந்த பக்கமே அமித்ஷா திரும்பி பார்க்கல. என்ன ரகசியம் சொல்லுங்கள்? தமிழ்நாடு எவ்வளோ முக்கியம்னு சொன்னார் அமித்ஷா, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூவினாரா இல்லையா? அதுக்கப்புறம் ஏன் வரல அப்படின்னு வந்து திமுக காரங்க லாஜிக்காக கேள்வி கேட்குறாங்களாம். அமித்ஷாவுடைய வேலை என்னன்னு திமுக காரனுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் அமித்ஷாவுடைய வேலை என்னன்னு. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு கூட்டணி உருவாக்க வேண்டும், 2வது அந்த கூட்டணியை இணக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். இந்த 2 வேலையை முடிச்சிட்டாருன்னா அவர் அடுத்த மாநில வேலைக்கு போயிடுவார். அங்கே போய் கூட்டணி அமைப்பார், கூட்டணிக்குள்ளே பிணக்குகள் இருந்தால் அந்த பிணக்குகளை தீர்ப்பார். இப்படி அமித்ஷா வந்து கூட்டணி உருவாக்கிட்டு பிணக்குகள் எல்லாம் தீர்த்துட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டாருன்னா அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு மோடி தான் வருவார், அமித்ஷா வரமாட்டார். ஏன் தெரியுமா? அமித்ஷாவை விட மக்கள் ஈர்ப்பு கொண்டது மோடி தான். அதனால் மக்கள் ஈர்ப்பு சக்தி கொண்ட தலைவன் தான் பிரச்சாரத்துக்கு வரணும். அது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மெட்டு. அதனால தான் மோடி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு வந்தார். 5 முறை எடப்பாடி பழனிசாமியும் மோடியும் ஒரே மேடையில் இருந்தாங்க, மக்களிடையே வாக்கு கேட்டாங்க. இன்றைக்கி மோடி எதிர்ப்பு தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மோடி எதிர்ப்பெல்லாம் தமிழகத்தில் இல்லவே இல்லை. காசுக்கு ஆசைப்படுறவங்க, பொருளுக்கு ஆசைப்படுறவங்க, நகைக்கு ஆசைப்படுறவங்க தமிழகத்தில் அதிகமாக இருக்காங்க. அப்படி வேணா சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு மோடி எதிர்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாற்று வேலை. மோடி எதிர்ப்பு தான் இருக்குதுன்னு சொல்கிறதில்ல, 10 பைசா வாக்குக்கு கொடுக்காம மோடி எதிர்ப்பை மட்டும் வச்சு வாக்கை பெற்று வெற்றி பெற்றுட்டு பார்க்கலாம் நீ. அதனால் முதல்ல அமித்ஷா கூட்டணி உருவாக்குவதற்கும் கூட்டணியில் இணக்கம் ஏற்படுத்துவதற்கும் வருவார். அதற்கு பிறகு மோடி தான் வருவார் பிரச்சாரத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர பேச்சாளர்கள் தமிழகம் நோக்கி வருவார்கள். அவங்க முதலமைச்சராக கூட இருக்கலாம், ஆனால் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல், எந்தவித அச்சமும் இல்லாமல், எந்தவித பந்தாவும் இல்லாமல் மக்கள் முன்பாக களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவாங்க. ராஜ்நாத் சிங் கூட வந்தார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் மோடிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர், பாதுகாப்புத்துறை அமைச்சர். அதாவது புரோட்டோக்காலில் எந்தெந்த இடத்துல யார் யார் இருக்காங்களோ, யார் யார் போய் தமிழகத்தில் வாக்கு கேட்டால் வாக்கு விழுமோ, மக்கள் அறிந்த முகம் யாரோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து தமிழகத்துக்கு வருவாங்க. அப்படி தான் என்டிஏ கூட்டணியானது இணக்கமாக வேலை பார்த்தது இந்த தேர்தலில். திமுக கூட்டணி அந்த அளவுக்கு இணக்கமாக வேலை பார்த்ததா? எனக்கு தெரிந்து திமுக கூட்டணி அந்த அளவுக்கு இணக்கமாக வேலை பார்த்த மாதிரி தெரியல. முதலமைச்சர் மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை நம்மளால் பார்க்கவே முடியலை. நம்ம முதலமைச்சர் கூட வந்து பார்த்திங்கன்னா தொகுதி வாரியாக போல, அவரும் மாவட்டம் வாரியாக தான் சென்று விட்டார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை 2 மாதத்துக்கு முன்பாகவே தொடங்கியிருக்கணும். அப்போ தான் 234 தொகுதிக்கும் அவரால் போயிருக்க முடியும். ஆனால் 234 தொகுதிக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலினால் கூட போக முடியல. அவர் என்ன நினச்சாருன்னு கேட்டிங்கன்னா, கனிமொழி சில தொகுதிகளை கவர் பண்ணுவாங்க, நாம் சில தொகுதிகளை கவர் பண்ணிவிடுவோம், அப்பா சில தொகுதிகளை கவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் தொகுதியை பிரிச்சுக்கிட்டு 234 தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்ல 190 தொகுதிக்கு தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை மேற்கொண்டார். அதற்கு பிறகு தேர்தல் பிரச்சாரம் முடிந்த அளவுக்கு எல்லா தொகுதிக்கும் தனி மனிதனாக போய் பிரச்சாரம் பண்ணார். கூட்டணி கட்சிகளை அழைத்து கொண்டு அப்புறம் பிரச்சாரம் பண்ணார். எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் ரொம்பவே இணக்கமாக இருந்தது கூட்டணி கட்சி தலைவர்கள் இடத்துல. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அது மட்டும் இல்லை, கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர் அவர் தான். எல்லாரையும் அறிமுகப்படுத்த வேண்டும். ஆனால் கூட்டணிக்குள்ள எந்த அளவுக்கு இணக்கம் இருந்தால், அன்புமணி ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணுறார்.
அந்த அளவுக்கு அதிமுக கூட்டணியில் இணக்கம் இருந்தது. ஆனால் திமுக கூட்டணியில் அப்படி ஒரு இணக்கம் இருந்ததாக எனக்கு தெரியவே இல்லை. அதனால் திமுக தோல்வியடைவதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் மிஷின் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முதல்ல யாரை காரி துப்பணும் தெரியுமா? திமுககாரங்க இந்த ஊடகத்துக்காரங்களை தான் காரி துப்பணும். ஏன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் மனநிலையை உண்மை சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் மறைச்சிட்டாங்க. அதனால் திமுக வந்து பார்த்திங்கன்னா தனக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை கவனித்து தீர்ப்பதற்கு களத்திலே இறங்கலை. மக்கள் பிரச்சனை தீர்த்தா தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. ரெண்டாவது, விஜய் யாரோட ஓட்டை பிரிக்கிறாரு அப்படின்றத திமுகவுக்கு சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் மறைச்சிட்டாங்க. அதனால் திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பிரிச்சிட்டாரு. அதனாலையும் திமுக 3ஆம் இடம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓட்டிங் மிஷினால தான் திமுக 3ஆம் இடம் போகுது அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. திமுக 3ஆம் இடம் போகும் அப்படின்றது திமுகவுக்கே தெரிஞ்சிருக்குது. அதனால தான் கடந்த தேர்தலை விட அதிகமான பணம் கொடுத்தாங்க, அராஜகம் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, சென்னையில் நம்முடைய சேகர் பாபு எந்த அளவுக்கு லூட்டி அடித்தார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு தொகுதியிலும் மற்ற கட்சிக்காரன் கிட்டவே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையை வச்சு எந்த அளவுக்கு அடக்குமுறை ஏவினாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் திமுக வாக்கு எந்திரத்தினால்தான் தோக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா மக்களை ஏமாற்றுகின்ற விதம். களத்தில் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சரியாக வேலையும் பார்க்கல. ரெண்டாவது, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால நான் ஆய்வு கூட்டம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு தேர்தல் பணி ஆற்றின நம்ம முதலமைச்சர் ஆட்சி முடிகின்ற தருணத்தில் எல்லாவற்றுக்கும் அடிக்கல் நாட்டி விட்டு வந்தார். அதுவே மக்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. 5 வருஷம் முதலமைச்சர் எங்கே போனார்னு கேட்டாங்களா இல்லையா? கடைசி தருணத்தில் மக்களை சந்திப்பதும் ரோட் ஷோ நடத்துவதும் இதுதான் திமுக ஆட்சியின் லட்சணமா அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? அதாவது எனக்கு தெரிந்து அரசியல் வரலாற்றில் திமுக ஆட்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தேர்தல் புறக்கணிப்பே இருக்குது. நாங்குநேரியில் தேர்தலை புறக்கணித்து விட்டார்கள், ஏன் வேங்க வயலில் தேர்தலை புறக்கணித்து விட்டார்கள். இப்படி பல ஊர்களில், ஏன் திருவள்ளூர் அங்கெல்லாம் தேர்தலை புறக்கணித்து விட்டார்கள். அது மட்டும் கிடையாது, காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் நிற்கிறார். ஒரு பூத்தில் 900 ஓட்டுக்குது. அந்த பூத்தை திடீர்னு மாற்றி போட்டாங்க. இத்தனை ஆண்டு காலமாக 900 ஓட்டு உள்ள ஒரு கிராமத்தில் பூத்தை வச்சுட்டு இன்றைக்கி திடீர்னு ஓட்டு குறைவாக இருக்கின்ற இடத்துக்கு பூத்தை மாற்றினால அந்த ஊரில் ஒட்டுமொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க, கருப்புடி ஏற்றுனாங்க. ஆனால் துரைமுருகன் என்ன சொல்கிறாரு? அப்படியா, தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்களா? ஏன் தொகுதியிலையா? எனக்கு தெரியல, நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுது, அதனால் நான் போய் நேரடியாக பார்க்குறேன் அப்படின்னு வாக்கு செலுத்துகின்ற அன்றைக்கு போயிட்டு துரைமுருகன் நேராக பார்த்து பிரச்சனையை தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பூத்து சேஞ்ச் பண்ணது எத்தனை நாளைக்கு முன்பாக இந்த மக்கள் துரைமுருகன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதோட வாக்கு எந்திரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு செலுத்துகின்ற அன்றைக்கு கொண்டு போய் அந்த 900 ஓட்டு இருக்கிற இடத்துல பூத்து வச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்களா? புதுசாக திடீர்னு அந்த ஊருக்கு பூத்து நம்பரை கொடுத்து அந்த ஊரில் வாக்குப்பதிவு செய்வாங்களா? அது முடிகின்ற காரியமா? அப்போது மக்கள் பிரச்சனையை களத்தில் இறங்கி காது கொடுத்து கேட்காத திமுகவினர் இந்த தேர்தலில் தோப்பாங்கன்று நல்லா தெரியுது. பணம் கொடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்காங்க, பெண்கள் வாக்களித்திருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பொருளையை கிளப்பி விட்றாங்கோ? ஒட்டு மொத்தமாக மிஷினில் கை வச்சிட்டாரு. அமித்ஷா ஏன் வரல? அதனால் எடப்பாடி பழனிசாமியை வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் வரிசையாக போய் சந்திப்பது அதான் காரணம். இல்லை என்றால் அரசு அதிகாரிகள் ஏன் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திக்கணும்? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நேற்று சேலத்திலிருந்து சென்னை திரும்பினார். அப்படி திரும்புகின்ற போது சில முக்கிய அரசு அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்து வரவேற்றதாக காணொளி பரவுகிறது. ஸோ அதையெல்லாம் லிங்க் பண்ணி தீர்க்கமாக மிஷினில் கை வச்சிட்டாங்க. எடப்பாடியார் ஆட்சி தான் வரப்போகுது, அதை அரசு ஊழியர்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இப்போது காப்பந்து முதலமைச்சராகவே இருந்தாலும் நம்ம ஸ்டாலினை போய் சந்திக்காத அரசு ஊழியர்கள் எடப்பாடி பழனிசாமியை போய் வரவேற்று இருக்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் உறுதி என்று அரசு அதிகாரி தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் மிஷின் தந்த யோகம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு, மக்கள்லாம் வாக்களிக்கல அப்படின்னு சமூக வலைதளத்தில் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. மிஷினில் கை வைக்க முடியாதுன்றது முதலமைச்சருக்கே தெரியும். அதனால தான் இந்த தேர்தல் தருணத்தில் எந்த பிரச்சாரம் செய்கின்ற இடத்திலும் சரி மிஷினை பற்றி சந்தேகத்தை எழுப்பலை நம்ம முதலமைச்சர். ஆனால் தோல்வி உறுதி என்று தெரிந்த பிறகு மிஷின் மேலே பழி போடுகின்ற கலாச்சாரம் ஆரம்பமாகி போய்விட்டது. ஸோ திமுக 3ஆம் இடம் போகுமோ
இல்லை மிஷினில் கை வச்சாங்களோ, ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் ஆட்சி மாற்றம் மட்டும் வருகிறது அப்படின்ற மட்டும் நல்லா தெரியுது. எல்லா ஊடகமும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். வழக்கம் போல் சொல்லுகின்ற பொய் தானா இல்லை நிஜமா? நன்றி.